எதையும் கேட்குறதுக்கு முன்னாடி சிவபெருமான்கிட்ட தெளிவாக கேட்கணும். பெரும்பாலும் கேட்குற தன்மை போயிடும். இல்லை இப்போ தான் நாங்கள் ஆரம்பத்தில் அப்படியே படிப்படியாக விட்டுக்கிட்டு வர்றோம் அப்படின்ட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், கேட்குறத கூட தெளிவாக அப்பன்ட்ட கேட்கணும். எதை கேட்டால் அப்படியே கொடுத்துருவார். வேண்ட முழுவதும் தருவோயினி, கேட்டதை அப்படியே கொடுத்துருவார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ அதற்கு நீ தான் பொறுப்பாவாய். அதனால தான் எதையும் கேட்காதீங்க அப்படின்ட்டு சிவனடியார்கள் பெரும்பாலும் எல்லாத்திட்டையும் சொல்கிறது. போங்க, பஞ்சாட்சர மந்திரத்தை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அப்போ முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் பஞ்சபிராணங்களையும் பாடுவதை விட பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ அங்கே போய் ஏதாச்சும் வேண்டணுமா, அப்பா எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுருப்பா, பா குடும்பத்தை நல்லா வச்சுருப்பா, இது கூட தேவையில்லைன்றாங்க. இது கூட கேட்காத. ஏன்னா உன் மனசில் இருக்குது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இருக்குது. அந்த எண்ணமே எதனால் உருவானது அப்படின்னா சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது.